ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் சாட்சி பாவனையில் யதார்த்த வாழ்க்கையின் நிலையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, அனுதின தியானத்தின் மூலமாக நாங்கள் நிர்விச்சாரா நிலையிலிருந்து நிர்விகல்பா நிலையை அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் நாள் முழுமைக்கும் சமநிலையிலிருந்து எங்களின் செயல்களை செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவி ஆவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உடல் உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அச்சத்தை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எங்களின் ஆத்மாவை புரிந்து கொள்ள அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள்.
தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் நினைவுகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையிலிருந்து எங்களின் நாளொரு பொழுதையும் கொண்டு செல்ல தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற பொறுமையற்ற நிலையை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தின் சிந்தனைகளை அதனை ஒட்டிய பயத்தையும் படபடப்பையும் எங்களுக்குள் இருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் செயல்கள் எப்பொழுதும் சமநிலையிலிருந்து செய்வதற்கு, அது நேரிய வழியில் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் கவனம் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையிலிருந்து நாள் முழுமைக்கும் எங்களின் செயல்கள் செவ்வனே செய்ய தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் சுஷுமனா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் தினமும் செய்கின்ற தியானத்தின் மூலமாக தங்கள் அருளால் நான் எனது என்ற நிலை எங்களுக்குள் இருந்து அகற்றப்படட்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து தங்களின் இறை தொடர்பிலேயே இருந்து எங்கள் செயல்கள் அனைத்தும் செய்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா.
கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களும் அகற்றப்படட்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் குணமான ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது சுவாதிஷ்டானாவில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் இடது சுவாதிஷ்டானாவை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள்
கடவுளிடமிருந்து வருகின்ற தூய அறிவாக இருக்கின்றோம். எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தங்கள் அருளால் தூய அறிவை பெற்றிருக்கும் நாங்கள் தெய்வீகத்தின் நுட்பத்தை சரியாக புரிந்திருக்கிறோம். பிரம்ம ஞானத்தை எங்களுக்குள் நிலைநிறுத்தியிருக்கிறீர்கள். சகஜ யோகத்தை பற்றியும் சக்கரங்கள் பற்றியும் பிடிப்புகள் பற்றியும் அவற்றை சுத்திகரிப்பது எவ்வாறு என்பதை பற்றியும் புரிய வைத்திருக்கிறீர்கள் தாயே. நாங்கள் எப்பொழுதும் எங்களின் கவனத்தை தங்களின் பொற்பாதத்திலேயே வைத்திருக்க அருள் புரிந்திடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் தங்கள் அருளால் அகற்றப்படுகிறது. தாயே, எங்களின் இடது சுவாதிஷ்டானம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது வலது கையை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் சிந்தனைகளால் ஏற்படுகின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை மைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வந்து இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு இருப்போம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி. தயவு செய்து எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற படைப்பாற்றல் திறன் சகஜ யோகத்தை தாங்களிட்ட பணி போல நாங்கள் செய்வதற்கு அதை பயன்படுத்த கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. எங்களின் படைப்பாற்றல் திறன் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும்.
தங்களின் பிரம்ம ஞானத்தின் மூலமாக எங்களுக்குள் தூய அறிவையும் தூய கவனத்தையும் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் அதை உணர்ந்து ஒவ்வொரு செயல்களையும் செய்வதற்கு எங்களை தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறுவோம். अथर्वशीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं
चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா, எங்களுக்கான குரு தத்துவத்தை எங்களுக்குள் உணர வைத்தவர் தாங்களாவீர். தாயே, எங்களின் பவசாகர சக்கரத்தில் இருக்கின்ற மாயைகள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, எங்களின் குரு தத்துவம் தங்கள் அருளால் மேம்படுத்தப்படட்டும். கவனத்தை நமது பவசாகரத்திலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் வைத்து குரு பூஜையில்
அன்னை ஆற்றிய சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்டு தொடர்ந்து தியானத்திலேயே இருப்போம். So to develop the Guru principle within you, first of all, you must develop yourself fully. Now how to develop yourself for Guru principle, one must see. We have got the 10 principles within you, as I told you before, and we should develop these all 10 principles in such a way that we stand out from others. Yesterday, as I told you, that when we do Dhyan, Dharana and Samadhi and achieve the blessings of the Rutambhara Pragya, then put that whole thing onto different areas as called as Desh or Bhumi. How you spend them is the point, is through mantras. Cleanse it through mantras. Cleanse it through your attention. Every day you must know which chakra to be cleared up. You must know about yourself, where is the problem, how it is to be cleansed, how we have to clear it out. Do not take it for granted. Many people who have got, say, left-sided problem, you will just bring them lemon and chilies and think our mother has done the job. I can only do the job temporarily. But if there's a vacuum, again you're sucking. You see, the vacuums within you feel hungry again to have some more. So to take out that vacuum is your job, and for that you have to religiously get after all your defects. That's the most important thing for all of you. And try to put full attention to all these different deshas. It's the nations they are called as. And once you have cleared it, it is enlightened, it is full of light, then you call it Pradesh. Means the Desha has been enlightened. Once that has achieved, then you have reached a point you can become a Guru. But still you are not a Sadguru. To become the Sadguru, you must achieve the state of Atita. The Atita state is such that a person who is not a good man will tremble before you. A man who is a liar, who has cheated others, will lose his tongue. A man who has adulterous eyes, who is a man without no control, without any control over his mind as far as the women are concerned or men are concerned, such a person will have shaking in his eyes. Some of them will shake. Those who have been possessed will be shaking. They will be all exposed before the light of a Sadguru. When you achieve that, you don't have to fight them. They will themselves be exposed, and you don't have to do anything about it. One day I was told that there is a servant, lady servant, who is a very possessed person in the family. So I said, get rid of her. I went to the airport. On my way, I stopped at that house. And the maid servant just walked in, you see. And there was a big gutter flowing. I mean, not a gutter, but an open sort of a thing. And she saw me and she fell in that. I said, oh God. So I told the driver to take the car a little ahead. And she fell in. It happens. I was traveling by plane one day, and a gentleman in front started just jumping. So as Sir Yogi asked, are you from TM? He said, how do you know? He said, we know. So I sat back. It may be they may all have, a day may come when they might start jumping like that. Or a pilot might start jumping.
It's a big problem for me. Even the lights. You enter into any church and suddenly you find all the lights going up like this. Even in big banquets, I find when I'm sitting there, and suddenly everybody comes and sit down and all their booths come round, they start jumping and the people start looking, what's happening? Is there fire on? So many things can happen like that. There was a gentleman very much possessed in a war, and we were going to a ship, and there was a little platform on which we had to first jump, and the platform started moving like this, like that, and the fellow didn't know what to do. He didn't understand why it was doing so. So when you reach that state, you don't have to argue or do anything. Even if you lift your eye, it happens that the person gets into problems. Or there could be some ego-oriented people, they'll melt down. First you have to do the drama of a guru. Dress up in a way which is simple, you have to behave in a way which is very gentle, because you have to attract them. Come along, come along, come along. That's advertising department. And once it is done, that drama is done, it can be exposed very soon. They'll find you out that you are no good. You are just a dramatist. Once that drama has been done, then very cleverly you can bring out your real self before them. So first you don't show them that you are a real hard taskmaster. Never. First use all your sweet qualities. The more they are difficult, the more I am gentle with them. Then they come inside. Then you put to the mill and you can cure them. First prepare. First of all, sometimes they are so frightened. They are so nervous. They are so upset. Sometimes too much of ego. So be gentle. Gradually they strengthen themselves also in your company. And then, even if you hit them, they are all right. That's how it has to be done, very cleverly. And if you see the way I manage my Gurudam, you can also manage. But the key to Guru is patience, a complete patience and complete dependence on God Almighty. That's the key, complete patience. First you tell them that this should be such, but they will not accept. They'll argue. How, why, this, that. All right, go ahead. Then they'll come back with a black eye. Or they may come back with a punched nose. Then you said, all right, I'll soothe it down. You soothe it down. And then tell them. So is the wisdom, the discretion of Yogeshwara you should have. How to deal with people is very important. Why I say Yogeshwara? Because at the Guru stage, you have to give it on a collective level. Individual level finishes and you jump into collective once you start becoming a Guru. So all these methods, which I explained the other day to Modi, you can understand that the 10 of your problems at the void, once solved, you solve the 16 problems of the vision. And once 16 problems are crossed, you come to Agya. And at the Agya Chakra, there is such a tremendous sacrifice. Without feeling the sacrifice is a waiting. And one has to see what you can sacrifice in that Atita state, because you don't sacrifice anything. Everything is already sacrificed. What is there to sacrifice?
And such a state should be achieved by realizing that you are realized souls, you are not ordinary people. And you cannot have ordinary, mundane types of rules and regulations. Like yama niyama. The niyamas are for yourself, yamas for others. Nothing. There should be absolute truth with it. So much so that you should manifest them. And all these truths have powers. By every truth that is within you established, you don't have to do anything, they work out themselves. So first of all, you must get your chakras all right. On the chakras, you must put your attention. After the samadhi state, you will start opening them out properly. Clear them out. Know what are the chakras that are bad. I've seen people who have very bad few chakras and many good chakras, but they will be only enjoying the good chakras and will not worry about the bad ones. Pay attention to your bad chakras. Cleanse them, cleanse them. Put all your attention to that. Put the attention of the God, of the deity whom you worship. And you get the complete manifestation of their power within yourself. So clear all the chakras, all the pradeshas to be established, and after the establishment of the pradeshas, you have to establish the rapport with others on the collective level. Then a state where you become a complete spirit at Agya Chakra. It's the easiest in Sahaja Yoga, and I have told you the reason, because you are such fortunate people. The easiest of easiest is Sahaja Yoga. The essence of Sahaja Yoga, that is the easiest thing to do. And that is why you should take full advantage of that easiest method made easy. Absolutely for you. This is the blessing of Guru Puja for you, that you all should become gurus by next year. Just you have to dedicate and say today in your heart to promise me, in your heart that Mother, not we will try but we will be. And thrice you should say we will be, we will be.
Now, last of all, I want to tell you that now I've completed my 60th year. And no more celebrations of my birthday. This is the last. Please remember this. I've accepted whatever you said because of 60th birthday is very auspicious. After this, no more celebration of my 60th birthday. And you have already thought of giving me some present from all Europeans. On a 60th birthday, I have accepted. But no more of this kind of planning should be done anymore for the 60th birthday, which is over now. I'm telling you very frankly, alright? So nobody is going to celebrate my 60th birthday anymore. I hope it's clear to you. So, the protocol of the Guru and the Mother is to be understood in Sahaja Yoga mostly by experiencing. But that doesn't mean that you go out of the way to experience the other side of it. By being protocolish more and more, you'll find you'll receive much more help. Like Nick, one day I told him, he'll tell you that. There were two ladies who wanted to go to Belgium. I told them they are going tomorrow. And the lady said, no, we are going today. He said, the mother has said that you are going tomorrow, so you'll go tomorrow, whatever it is. They said, no, we are going today. How is it mother has said that we are going tomorrow? I said, but he said it. They wouldn't listen. So we sent them to the airport. They found they had to go next day. So that is how it is. That the protocol should be that, yes, mother has said it, doesn't matter. It may go wrong, doesn't matter. Whatever she says, let's obey and see. By experiencing only you will know. But in the beginning only you will say, no, we will not do this and that. It's not good. So the protocol is the simplest of simple to do. So that's the essence of Sahaja Yoga. The simplest of the simple is the protocol. If you understand the protocol, you don't have to do anything, you will grow by it automatically. But you lack in protocol, and that's how you do not. This is the point is that to grow best in Sahaja Yoga is to know the protocol, which you can ask others. With experienced people you can ask, or if you want to have your own experience you can have. But some people try the other way around, like answering me by saying all kinds of things. They think, let's experiment what happens. And then they break their necks and come to me for curing. So that should not happen. Experience should be for betterment. And that's how, if you can ask others, take their advice, those people who are rising higher than normal, what is the protocol? And put your attention to it. How can you improve your protocol? What should we do to observe a protocol? What wrong are we doing? Where are we going wrong? Because the essence of Sahaja Yoga today is the protocol, which should be the simplest. Should be the simplest thing to do. And once you know the protocol, that if she has said it, if it is meant, then it's all. But some people are so funny that they start using me as a quotation. Mother has said, everybody must fast. I told somebody that you better fast. So a thin man comes next day fainting. I said, what happened? When I say something to a particular person, they just circulate it. Because they think, why should I fast alone? Everybody must fast.
It's a big problem that they always quote me. Nobody is to quote me to others. Because one thing is important. Whatever you have to say, you put it on the notice board. Maybe with my signature better. For general. And for particular, whatever I say, you should do it for particular. At least that much discretion we all should have. And try. You'll be very much helped. You'll be surprised. You'll be very much helped. Because it is for all, everything is for your betterment and a special grace if you understand the essence of protocol. So I am taking you to that point where you start understanding that nothing is to be surrendered to Mother as such, because she doesn't take anything, nothing goes to her. It's only you are surrendering yourself by leaving all that is not wanted. It's a very beautifying process which one should take. You all have come up so much and you have to go very much further. I am sure you will go ahead and will become great gurus as you have promised. Today, by next year. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை விஷுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்கு சாட்சி பாவத்துடன் கூடிய பற்றற்ற நிலையை தந்தருளுங்களம்மா. நாங்கள் முழுமையோடு எப்பொழுதும் கலந்திருக்கவும் அதில் ஒரு பகுதியாகவும் இருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணத்தை மேம்படுத்துங்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். அன்னையிடம் முழு மனதோடு பிரார்த்தனை செய்வோம். நமது குரு தத்துவம் மேம்படுவதற்கு நம்மளுடைய பவசாகர சக்கரம் தூய்மை அடைவதோடு நமது கவனமும் தூய்மையாக இருந்து அன்னையிடத்தில் சரணடைய நாம் பிரார்த்தனை செய்து தியானத்தில் சில நிமிடம் இருப்போம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் நாம் தியானத்தில் இருப்போம். श्री सरस्वती वंदना.
या कुन्देन्दुतुषारहारधवला या शुभ्रवस्त्रावृता या वीणावरदण्डमण्डितकरा या श्वेतपद्मासना या ब्रह्माच्युतशङ्करप्रभृतिभिः देवैः सदा वन्दिता सा मां पातु सरस्वती भगवती निःशेषजाड्यापहा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடானை கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பதினிட்டுக் கொள்ளலாம்.